தமிழக முதல்வர் அவர்கள் திருச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். லால்குடி மக்கள் என்னை தேர்வு செய்யவில்லை என்று சொன்னாலும் முதல்வர் அவர்கள் தேர்வு செய்து ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு வாரியத்தை தந்து என்னை பணியாற்ற அமர்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாக, எங்கள் திருச்சி மாவட்ட மக்களின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறங்களிலே வேலை இல்லாமல் வறுமையிலே வாழக்கூடிய மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது தங்குவதற்கு இடம் கிடையாது. ஒரு நிழல் இல்லாமல் புளிய மரத்தடியிலே அல்லது பிளாட்பாரத்திலே எங்கேயாவது ஒரு நிழல் கிடைக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் தங்கி படுத்து உறங்கி வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வீடு கொடுத்து அவர்களையும் மக்களோடு மக்களாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த துறையை என்னிடத்திலே தாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை அவருக்கு பேரும் புகழும் சேர்க்கக்கூடிய அளவில் இந்த துறையினுடைய செயல்பாடு இருக்கும். இந்த துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு தயவு செய்து யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்பித்தவர்கள் அந்த விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். சில இடங்களிலே உடனடியாக ஒரு புதிய குடியிருப்புகளை அமர்த்துகின்ற பொழுது எங்களுக்கு வீடு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இன்னொரு இடங்களிலே ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை பராமரித்து மராமத்து செய்து அந்த வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அறியாமல் சில பேர் சில இடங்களிலே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். எத்தனை ஆயிரம் வீடுகள் வேண்டுமானாலும் கட்டித் தருவதற்கு துறை இருக்கிறது, அரசு இருக்கிறது. இது மத்திய மாநில அரசுகளின் பங்கிலே கட்டப்பட்டு வருகிறது. மத்திய அரசு தரக்கூடிய பணத்தை விட பல மடங்கு பணம் தமிழக அரசு தருகிறது. எனவே இது போன்ற செயல்களை தவிர்த்து நகர்ப்புறங்கள் பேரூராட்சி வரை இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது. விரைந்து முடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பல மாவட்டங்களில் நிதி ஒதுக்கீடு பணிகள் குறைவாக இருக்கு, வீடுகள் ஒதுக்கப்படாமல் கட்டி முடிச்சது திருச்சியிலே இருக்கிற அந்த மாதிரி எவ்வளோ நான் பொறுப்பேற்று 2 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு பொறுப்பு சொல்ல வர்றது திங்கள் செவ்வாய் முடிந்து 3ஆவது நாள். இது பற்றி ஆய்வு செய்வதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்யப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை சைதாப்பேட்டையில தலித்களுக்குன்னு சொல்லி தனியாக வீடு ஒதுக்கிக்கான ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவாக குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த முறை தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு தலித்களுக்கு தனி குடியிருப்பு வழங்கப்பட்டிருக்க ஒரு குற்றச்சாட்டு. எந்த ஸ்டேட்டில்? சைதாப்பேட்டையில். அப்படி எதுவுமே செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் நான் இதுவரை யாருக்கு இப்பொழுது இந்த அரசு யாருக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை. பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் சென்னையில் இருப்பவர்கள், அதிகாரிகள் அல்ல, ஆட்சியிலே இருந்தவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லுகிறேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி வந்த மக்களை
அவர்களுக்கு தொழில் அமையாத இடத்திலே வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் களையப்படும். அந்த மக்கள் வந்து இப்ப தாவேகா எம்எல்ஏ அருண் பிரகாஷ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் தான் செஞ்சிருக்காரு திட்டமிட்டு. எப்படி சார் அவர் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ வந்து திட்டமிட்டிருக்க முடியும்? யோசனை இப்படி பாருங்க, இந்த ஆட்சி பொறுப்பேற்று 25 நாட்கள் முடிந்து 27 இருக்கும். 27 நாட்களில் அவர் பதவியேற்றது எப்போ? அதுக்குள்ளே எப்படி அவர் செஞ்சுருக்க முடியும்? இந்த ப்ரெஸ்ஸை பார்க்குறதே இதுக்காகத்தான். இது வந்து பதவி பறிபோனவர்கள் ஆதங்கத்திலே மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா சட்டமன்றங்களிலும் இதுபோல வீடுகள் கட்டித்தரப்படும். அது குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களிலே இது கட்டி முடிக்கப்படும். அவர் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அவர் எப்படி ஒதுக்கீடு கொடுத்துட முடியும்? நான் தான் சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதே ஒன்றை சொன்னேன். அவர் சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ நானோ ஒதுக்கீடு செய்ய இயலாது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கணினி மூலமாக பரிசோதிக்கப்படும். அவருக்கு எத்தனை குழந்தைகள், யாருக்கு அவர் வீடு வாங்கியிருக்கிறார்கள், எவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவர் இந்த வீட்டை பெறுவதற்கு தகுதி உடையவரா என்பது எல்லாம் கணினி மூலமாக அறிந்து அவருக்கென்று ஒரு கோப்பை உருவாக்கி அவர்களுக்குத்தான் தருவோம். ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதே போல கைவிடப்பட்ட நிறைய குடியிருப்புகளும் சமூக விரோதி கூட மாறி இருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் டொமாலிஸ் நம்ம இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்க கவனத்துக்கு இல்லை, என் கவனத்துக்கு வந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. சமூக விரோத கூடாரங்கள் எங்கே இருப்பதற்கும் இந்த அரசு இடமளிக்காது, யாராக இருந்தாலும் சரி. அதாவது ஒருவருக்கு பிழைப்பு வேண்டும். அப்படி கட்டப்பட்ட வீடுகளை முறைப்படி வறியவருக்கும் ஏழைகளுக்கும் குடி அமர்த்துவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கும். சார், நீங்கள் வேளாண்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. இந்த தமிழக விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடி இருக்குது. ஆனால் அது வந்து கொடுத்த வாக்குறுதி 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கு தள்ளுபடி கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள். அதை நீங்கள் அதாவது கொடுக்க வேண்டும் என்ற மனது எங்களுடைய தளபதியிடத்திலே இருக்கிறது. முன்னால் இருந்தவர்கள் துடைத்து கூட்டி அள்ளி கொண்டு போய்விட்டதனாலே நிதி பற்றாக்குறை. நிதி சீரடையும் பொழுது எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்னுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடப்படலாம் சொல்லியிருந்தாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடப்படலாம் சொல்லியிருந்தாங்க. கட்டுவாங்க. சொன்னதை செய்யக்கூடியவர் என்னுடைய முதல்வர்கள் செய்வார்கள். நிதி 10 லட்சம் கோடி அவங்களே தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய துறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலம் முடிந்து ஒவ்வொரு துறையிலும் இருப்பு வைத்திருப்பார்கள். என் துறையை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், மற்றாலும் அவங்க சொல்லுவாங்க. அண்ணாச்சி நல்லா கேட்டாங்க, தொடர்ச்சி எடுத்துட்டு வீட்டுக்கல்லி போவார முதலமைச்சராக உட்கார வச்சாங்க காலின. இல்லை, ஒவ்வொருத்தரும் பொறுப்புக்கு வர்றப்ப சாக்கு பையோட போகிறாங்க. எப்படி எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்வார்கள் விஞ்ஞான ரீதியில். ஆய்வு செய்யப்படும். தவறு ஏற்பட்டிருந்தால் தவறுக்கு உடந்தையாக இருப்பவர்களும் அந்த தவறை உருவாக்கிய மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ பேசுறதெல்லாம் என்னுடைய துறையை பட்டு தான், என் துறை சார்ந்த செய்திகள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். சார், இது போர்டு. இந்த போர்டுக்குன்னு பணம் இருக்கு, லாபகரமாக பணம் இருந்தது. அந்த பணம் ஆட்சி மாறி வந்து இப்போ எங்கள் கையிலே இருக்கின்ற பொழுது கணக்கிலே குறைவாக இருக்கிறது என்பதை மட்டும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அதை எப்படி சரி பண்ண முடியும்? நடந்த தவறுகளுக்கு, தவறை நடத்தியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இனி இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்கப்படும். கூட்டணி கட்சிகள் தான் நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. திரைமுறைகள் விசிகே எடுத்தீங்கன்னாக்கா இப்போ ஏடிஜிபி சொன்னால் ஏடிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறையில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. விசிகே ப்ரெஷர் கொடுத்ததுனால போட்டிருக்காங்கன்னு ஒரு டாக்டர். ஆளுகின்ற கட்சி மீது
ஆசைப்படுகின்ற கட்சி குற்றச்சாட்டை சொல்லுவது வாடிக்கை. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். உண்மை இருந்தால் அதை பற்றி விசாரணை நடத்தப்படும். உங்க தலைவர் பிரச்சாரத்தை அப்பா மிகவும் இடைஞ்சல் கொடுத்தது அருண் தான், சென்னை மாநகர ஆணையர் அப்படின்னு இப்ப நிர்மல்குமார் ஆகவே சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ யாரும் நான் கேட்கறது தம்பி கொஞ்சம் விளங்கப்பா, சொல்லுங்க. இல்ல அதாவது நீங்க தேர்தல் பிரச்சாரத்தப்ப உங்க தலைவர் சென்னையில பிரச்சாரம் பண்ண முடியல, அதெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கறது சென்னை மாநகர காவல் ஆணையரா இந்த அருண் அப்படியே குற்றச்சாட்டு தெரிவிச்சாங்க. இப்ப அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக கொடுத்துருக்கீங்க. இது எப்படி? ஏன்னா ஆல்ரெடி திமுக முக்கியமான அமைச்சர்கள் மேலெல்லாம் வழக்கு இருக்கு. இதெல்லாம் நேர்மையா நடைபெறுமான்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. நேர்மையான அதிகாரிகள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சில நேரங்களிலே உங்களை போன்ற சுட்டிக்காட்டுவது போல சில தவறு நடக்கலாம். ஆனால் எங்கள் முதல்வர் நன்றாக ஆய்வு செய்த பிறகுதான் அவருக்குரிய பணியிலே அவர் அமர்த்தி இருக்கிறார். சார், குற்றச்சாட்டு சொல்லுவது என்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி அந்த நீதிமன்றம் தண்டித்திருந்தால், நாங்கள்லாம் குற்றச்சாட்டை மத்திய அரசாங்கம் சொன்ன பிறகு கூட எஃப்ஐஆர் கூட போடாத ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தது அருணுடைய தவறு கிடையாதுன்னு சொல்ல வரீங்க. ஏன் சார், நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ திருச்சியை வச்சுங்க சார், நீங்கள் சென்னை போறீங்க. முதல் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது அவருக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இரண்டாவது முறை பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுது பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அது என்ன பண்றது? நீங்க மனுலாம் கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துதான் ஒரு மாநகர ஆணையம் சென்னை மாநகர ஆணையம் மாற்றினாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப எல்லாரும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதனால கேட்குறேன். அதிகாரிகள் ஒரு பக்கமாக சாயக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுக்கிறப்போ அந்த மனு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு உரிய விசாரணை எங்கள் ஆட்சி வந்தவர்கள் நடத்தியிருப்போம். நல்லவர் என்று தெரிந்தால் அவர்களை பணிகளை அமர்த்துவோம். அந்த குற்றச்சாட்டுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை என்றால் பணியிலே அமர்த்துவோம். இதில் என்ன தப்பு இருக்கு? ஓ, அப்படி நல்ல கேள்விதான் கேட்குறீங்க. நாட்டில் எங்களுடைய தலைவருக்கு நிகரான நல்ல தலைவர் நாட்டிலே இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சேருகிறார்கள். சேருவரை வேண்டாம் என்று நான் சொல்ல முடியும். என்னங்க, யாருக்கு தெரியும்? அரசியலில் இன்று நடப்பது நாளை நடக்கும், நாளை நடப்பது எவரும் அறிய முடியாது. எதுவும் நடக்கும். என்ன சார், எனக்கு அது புரியல. அது என்ன குதிரை பேரம்? விளக்கு நீங்களே சொல்லுங்க. பத்திரிகையில எழுதுறீங்க குதிரை பேரம். நாங்க என்ன அரேபிய நாட்டுல குதிரை வாங்க போறோம்? ஒரு விஷயம், அவர் எம்எல்ஏ, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் எம்எல்ஏ. அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் ராஜினாமா எங்க கொடுப்பாரு? ஸ்பீக்கர் தான் கொடுக்க முடியும், அல்லது பேரவை செயலாளர்கிட்ட கொடுக்க முடியும். இதை ரெண்டும் கொடுக்க அங்க போயிருப்பாரு. என்னங்கய்யா, எங்களுடைய அடையாள அட்டை மின்னணு அடையாள அட்டை. ஒருவர் விரும்பினால் அவர் தன்னைத்தானே உறுப்பினராக இணைத்துக் கொள்ளலாம். வர்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற பொழுது, பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது தன்னுடைய அடையாள அட்டையை கொடுக்கிறார். ஆனால் நான் ஏற்கனவே மெம்பர் ஆயிட்டேன்னு சொல்லி காட்டுறேன். இதுல என்ன தப்பு? சார், நாங்க எங்க சார் பேசுறோம்? இப்ப நீங்க என்னப்பா தெரியாது, நான் இருட்டுல பேசுறோமா? சொல்லுங்க, எனக்கு அது புரியவே இல்லை. தமிழ்ல இப்படி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்த வர்றீங்க. இப்ப நான் கூட உங்களை கேட்கிறேன், உங்க மாவட்டத்துல என்ன எதிர்த்து நின்னவங்க அதிமுகவை எம்எல்ஏவை தேர்வு செய்யப்பட்டார்கள். அவங்க என்ன இருக்காங்களா? எங்க இருக்காங்கன்னு தெரியல.
அது எப்படி குதிரை பேரமாகும்? அது என்ன ஒரு வார்த்தை, குதிரை பேரன்னு? நாங்கள் அரபு நாட்டில் குதிரை வாங்க போகிறோமா சொல்லுங்க? இல்லை மணப்பாறை மாதிரி துண்டை போட்டு ஆடு வாங்க போகிறோமா? இல்லையேப்பா. சார் அங்க பேரம் நடத்துறதே உங்களை ஏத்து நின்னவங்கதான் சொல்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ராஜினாமா பண்ணும்போது சீட் கொடுத்தீங்களா? வந்து சேர்ந்துட்டாங்களே, அவங்களுக்கு திருப்பி தாவாக்கால சீட் கொடுத்தீங்களா? யாருக்கு அதிமுக வந்து ராஜினாமா பண்ணாங்கல்ல 4 பேர். சார்? அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை தமிழக சட்டப்பேரவை அறிவித்து விட்டது. தேர்தல் நடக்கின்ற பொழுது நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அப்ப அது குதிரை பேர் தானே இருக்கும். அது என்னையா குதிரை பேருக்கு அர்த்தம் தான் புரியலங்கிற நான். குதிரை பேரன்னா என்ன சார்? அது திரைவரைகளா நடக்குது சார். என்ன செய்யணும், எது எப்படி செய்யணுங்கிற சார்? தமிழ்நாட்டிலே 2 இடம் தான் சார் நடக்குது. மணப்பாறையில் மாடு வாங்குறதும் அந்தியூரில் குதிரை வாங்குறதும் நடக்குது. எங்கேயுமே கர்ச்சீப்பை போட்டு துண்டை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. திருமாவளவனே இப்ப அமைச்சரவை இடம்பெற்ற திருமாவளவனே குதிரை பேரம் நடக்கக்கூடாது விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் கேட்குறது, திருமாவளவன் எங்கள் அமைச்சரவையில் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாரா? எங்கள் அமைச்சர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்துருக்காரா? இல்லை. அவர் ஒரு அண்ணன் திருமாவளவன் தனி கட்சி வச்சுருக்காரு, அதுக்கு தலைவராக இருக்கார். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் தங்களுடைய கட்சியை பற்றி கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அது அவருடைய கருத்து. என்னப்பா காங்கிரஸும் சொல்லுங்க, ஜோதிமணி சொல்லுங்க. எனக்கு புரியலமா சொல்லுங்க சார். ஜனநாயக நாட்டில் ஒரு கொள்கையை எதிர்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறார்கள். இதுல ஒன்றும் தப்பு இல்லையா? முதல்வர் சொல்லாமே நடக்கலைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே சார். வாயை திறக்கலாம். ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன், என்னைக்காவது பத்திரிகையாளர் ஸ்டாலின் சந்திச்சாரா? விளக்கம் கேட்டிருக்காரா? கேட்டீங்களா? நீங்க சொல்லியிருக்காளா? இல்லை இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? நீங்க கேள்வி கேட்டீங்களா? விளக்கம் சொன்னாரா? ஆட்சியை நாங்கள் சீர்படுத்துவதற்கே எங்கள் தலைவர் காலையில் பள்ளி மாணவரை போல டிஃபென்ஸ் எடுத்து வந்துட்டு சாயங்காலம் வந்து வேலை பார்க்குறாரு. எந்த நாட்டில் எந்த மாநிலத்தை எந்த முதலமைச்சர் பண்ணுறாங்க? எது ஒரு துறையை ஒரு அதிகாரியை மாற்றுவதற்கு முன்னாலே அந்த துறையை ஆய்வு செய்து அதிலே அவர்களுக்கு திருப்தி அடைந்த அதிகாரிகளை மட்டும்தான் பணியமர்த்துகிறார்கள். இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஐஏஎஸ் எவ்வளோ பேருங்க பதவி கொடுத்தா ஆகணும். கொஞ்ச நாள் தான் விஆர் வைக்க முடியும், முழுக்க விஆர் வைக்க முடியாது. அப்போ உங்களுக்கு பதவி கொடுக்கணும். இல்லை அது இல்லை சார், பேட்டி தரலன்றாங்கல்ல, நாளைக்கு பேட்டி கொடுக்கணும்னு அவரை மாற்றிட்டாங்க. மாற்றவங்க உங்களை நாங்கள் நான் ஒரு சாதாரண போர்டு சேர்மன். உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உட்காந்துருக்கேன்ல. நான் பதில் சொல்கிறேன்னா எங்கள் தலைவர் எப்படி பதில் சொல்லுவார்? ஒரே வரியில் சொல்லுவார். ஏனப்பா சார், சிஎம்க்கு நேரம் என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அண்டேங்க வாங்கட்டே, இது 10 நிமிஷம். இப்ப நான் வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் வந்து ஒவ்வொரு நிமிடமும் போடுறது இங்க பாருங்க. ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் கூட ஆகல. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிஎம் வந்து பேட்டி கொடுக்கலன்னு சொல்றீங்களே. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பேட்டி கொடுக்கலையே, கேட்கலையே நீங்க? மோடி வந்தப்ப கேட்கலையே நீங்க? இன்னைக்கு ஏங்க எங்களை எப்படி உங்க முதல்வர் வருவாரு நல்ல பதில் சொல்லுவார். மேகதாட்டு அணை விவகாரம் முக்கியமா வந்து விவசாயிகள்லாம் சொல்றாங்க, உங்க தலைவர் சிஎம் வந்து இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, என்ன வலியுறுத்த போறாங்க? டிகே சிவகுமார் வந்து தொடர்ந்து வந்து நாங்க அதை பற்றி பேச சார். நான் தெரியாம கேட்கிறேன், மேகதாது அணை பிரச்சனை இப்போ ஏற்படுதா? அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. யார் வந்தாலும், கர்நாடகாவில் யார் முதலமைச்சர் வந்தாலும், அமைச்சர்களை வந்தாலும், அவர்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை, எங்கே கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர் உடனே கையில் எடுப்பது காவிரி அணை, மேகதாது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தமிழராக இருந்தாலும் சரி, மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுகவோட 2 அடி இப்போ என்ன சமரசம் பண்ணி இணையதான் தமிழ். அது எடப்பாடியையும் வேலுமணியும் கேட்க வேண்டிய கேள்வி. எந்த நடக்குது எனக்கு தெரியாது ஐயா. யாரு ஐயா? சார் முதல்வர் போய் பார்த்தாரு. இல்லை நான் கேட்குறேன், பார்த்தது தப்பா?
நீங்க தானே எழுதுறீங்க. எடப்பாடி பார்த்துருந்தா கிடையாது. நாகரிகமான அரசியல் நடத்துகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சொன்னது யாரு? நீங்க. ஏன் மோடி பிரதமராக வருகின்ற பொழுது அத்வானி வீட்டுக்கு போகலையா, கிருபாலினி வீட்டுக்கு போகலையா? எல்லா பிஜேபி தலைவர் பார்த்தாங்க இல்லையா? அதுபோல எங்கள் தலைவர் இந்த நாடு முன்னேறுவதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லா தலைவரும் பார்த்து வந்தாங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி கட்சியே இல்ல. யாருக்கு? எந்த கட்சியில? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிமட்ட தொண்டனிடத்திலே இருந்து வாக்குகளை பெற்று தேர்வு செய்த பட்டவர் தான் பொதுச் செயலாளர். அவரும் இல்லை. தம்பி, நான் என்ன கேட்கிறேன்னு, ஆதரவு தர்றேன்னு சொல்றவரை பார்க்கல, என்ன தப்பு? இது எடப்பாடி கேட்டிருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம், அவர் அனுமதி கொடுத்துருக்கணும்ல. திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் உயர்மட்ட பாலங்களும் அந்த வாக்கு கொடுத்தது யாரு? இல்ல இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு நீங்க எழுதுங்க. வாக்கு கொடுத்தவர் யார்? நாங்கள் அல்ல. எல்லா நடந்து முடிந்த பணிகளையும், பணிகள் மூலமாக மக்கள் பயன்பெறாமல் இருக்கக்கூடிய திட்டங்களையும் ஆய்வு செய்து எங்களுடைய அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். முக்கியமாக இந்த காந்தி மார்க்கெட் அதாவது இடமாற்றம், பேருந்து நிலையம் பணிகள் நடைபெற்று வருது சார். அதில் ஒரு சிக்கல் இருக்கு சார். நான் அவங்க சந்திக்க என்ன விரும்பினா அவங்களுடைய கருத்தை அறிந்து தலைமையிலே கொண்டு போய் அதற்குரிய தீர்வு நான் காண முடியும். ஆமாம், இப்பவும் சொல்லுவேன் 200 கோடி ரூபாய் பணம் வீணா போச்சு. 2 ஆட்சியிலையும், அதிமுக ஆட்சியிலையும் போச்சு, திமுக ஆட்சியிலையும் போயிருச்சு. அந்த கட்டடம் மட்டும் இருக்குது. அரசாங்க படத்தை நல்லா உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. சில இடங்களிலே படம் அதிமுக ஆட்சிக்காரர்கள் எப்போ அம்மா காலத்தில் அரசாங்க படம் விரயமானது என்று சொல்லி அந்த அமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? இதுபோல் இந்த எங்கெங்கே விரயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை எடுப்பது ஒரு பக்கம், அதை இயங்க வைப்பதற்கோ அல்ல மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்துவதோ என்பது மாநில அரசுடைய நிர்வாகம். அதை அவர்கள் செய்வார்கள். கேட்பது நம்முடைய உரிமை. கேட்போம். எப்பா விரைவில் திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு செய்தியை நானே சொல்லிடுறேன். பொங்கி வரும் காவிரியின் புனல் போல எங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் திருச்சிக்கு விரைவில் வர இருக்கிறார். தேதியும் நேரமும் இடமும் அறிவிக்கப்படும். பொதுக்கூட்டமா மாநாடா சார்? அதப்பா பொதுக்கூட்டமா இல்ல நன்றி அறிவிப்பா மாநாடா? அல்ல, அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார். தேதி நேரம் இடம் பின்னர் அறிவிக்கப்படும்.